வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 1வது அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி, தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களே அவருடனே பேசி அநேக தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவர்களாக காண்பித்தார். வேதவசனம் அழகாய் சொல்லுகிறது, அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டு மரித்து உயிர் தெழுந்த பின்பு வேதவசனம் அழகாய் சொல்லுகிறது, 40 நாள் அளவும் சீசர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக அவர் காண்பித்தார் என்று சொல்லி. அல்லேலூயா. நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும், வேதத்தில் 40 என்பது ஒரு முக்கியத்துவத்தை அது குறிக்கிறது. நம்ம யோசிக்கலாம், இயேசு உயிர் தெழுந்த பின்பு 40 நாள் ஏன் தரிசனமானார்னு சொல்லி. வேதத்தில் சில காரியங்களை நம்ம பார்க்கலாம். வேதத்தில் சில பகுதிகளை நம்ம பார்க்கும் பொழுது இந்த 40 என்ற அந்த நம்பர் ஒரு முக்கியத்துவத்தை அது காட்டுகிறது. சில வசனங்களை நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமம் 7வது அதிகாரம் 4வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். வசனத்தை வாசிக்கலாம். 17வது வசனத்தை வாசிக்கலாம். வாசிச்ச 3 வசனத்திலையுமே 40 நாள் 40 நாள் 40 நாள் என்று பார்க்கிறோம். இன்னும் அநேக வசனங்கள் இருக்கிறது, வாசிக்க வேண்டாம். நான் ஒவ்வொரு காரியங்களா நான் சொல்லிடுறேன். நம்ம பார்க்கிறோம், யாத்திராகமம் 24வது அதிகாரத்துல 18வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது மோசேயிட்ட கர்த்தர் சொல்லுகிறாரு, ஆசரிப்பு கூடாரத்தை உண்டு பண்ணும்படியாக மோசேக்கு ஒரு மாதிரியை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த மாதிரியை மோசே வாங்குகிறதற்கு 40 நாள் அவன் கர்த்தரோடு இருந்தான் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. யாத்திராகமம் 34:28 சொல்லுது, மோசே கர்த்தரிடத்திலிருந்து அந்த 10 கற்பனைகளை பெற்றுக் கொள்ளுகிறதற்கு அவன் 40 நாள் அவன் இருந்தான் என்று சொல்லி. உபாகமம் 9:18 சொல்லுகிறது, மோசே 40 நாள் அவன் தண்ணீர் குடியாமலும் அவன் அப்பம் புசியாமலும் அவன் கர்த்தரோடு அவன் உருவாடி கொண்டிருந்தான் என்று சொல்லி. கிறிஸ்துவை குறித்து வாசிக்கும் பொழுது அவர் 40 நாள் அவர் உபவாசம் இருந்தார் என்று சொல்லி. அல்லேலூயா. அப்போ இந்த 40 என்பதுல ஏதோ ஒன்று இருக்கு. வேதத்துல கிட்டத்தட்ட 146 முறை இந்த 40 என்கிற வார்த்தை அது காணப்படுகிறது. மோசேவை குறித்து நம்ம பார்க்கிறோம், 40 வருஷம் அரண்மனையில் இருந்தான். 40 வருஷம் தன்னோட மாமனார் ஆடுகளை அவன் வைத்து கொண்டு வந்தான். 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினான். அப்ப இந்த 40 என்பதுல ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கு. அதனாலதான் இங்க இயேசு உயிர்த்தெழுந்ததுக்கு பின்பாக தம்முடைய சீசர்களுக்கு அவர் 40 நாள் அளவும் அவர் தரிசனமானார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்ப இந்த 40 அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கும்போது வேதத்துல ஒவ்வொரு நம்பர்களுக்கும் ஒரு ஒரு அர்த்தத்தை குறிக்கிறது. இப்ப 7 அப்படின்னு பார்க்கும் பொழுது அது பரிபூரணத்தை குறிக்கிறது. அப்ப 40 அப்படின்னா நிறைவையும் ஒரு பூரணத்தையும் அது குறிக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பாக 40 நாள் அவர்களுக்கு தரிசனமானார் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து சீசர்களுக்கு பூரணமாக நிறைவாக அவர்களோடு கர்த்தர் இருந்தவராய் இருக்கிறார். நான் நம்புகிறேன், உங்களுடைய எல்லா சூழ்நிலையில உங்களுடைய எல்லா உபத்திரவத்தில் என் இயேசு நிறைவாக என் இயேசு பூரணமாக உங்களோடு கூட இருந்து அவர் உங்களை நடத்துகிறதற்கு போதுமான ஒரு தேவனாய் இருக்கிறார். ஒருவேளை நீங்க நம்பின மனிதர்கள் சில நாளையில உங்களை விட்டு பிரிந்து போகலாம். நீங்க நம்பிக்கை வைத்திருக்கிற மனிதர்கள் உங்களை விட்டு தூரமா போகலாம். நான் நம்புகிறேன்,
சொல்லுகிறேன், என் இயேசு நிறைவாக அவர் உங்களோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறார். என் இயேசு பூரணமாக உங்களுடைய கரத்தை பிடித்து அவர் உங்களை நடத்துகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். யார் விலகினாலும் என் இயேசு ஒரு நாளும் விலகிற ஒரு தேவன் அல்ல. உங்களுடைய கரத்தை பிடித்து உங்களை நடத்துகிறதற்கு என் தேவன் அவர் போதுமான ஒரு தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னொன்று புரிஞ்சுக்கணும், இயேசு எதை செஞ்சாலும் அறகுறைய ஒரு நாளும் செய்ய மாட்டார். இயேசு நம்மளை ஆசீர்வதிக்கிறதையும் அவர் நிறைவாய் பூரணமாய் தான் ஆசீர்வதிப்பாரே தவிர நம்மை ஒரு நாளும் அவர் அறகுறையாய் ஆசீர்வதிக்கிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. வேதவசனம் சொல்லுகிறது, வானங்கள் நட்சத்திரங்கள் அவருடைய கரத்தின் கிரியைகளாய் இருக்கிறது என்று சொல்லி. ஆதாமையும் ஏவாளையும் கர்த்தர் படைக்கும் போது குறை உள்ளவர்களாக அல்ல, நிறை உள்ளவர்களாக, பூரணம் உள்ளவர்களாக கர்த்தர் அவர்களை படைத்தார். ஏதேன் தோட்டத்தை உண்டு பண்ணி ஆதாமையும் ஏவாளையும் அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ள வைக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு குறைவும் அல்ல, எல்லாமே நிறைவுள்ளதாக இருந்தது. அப்ப என்ன தெரியுங்களா அர்த்தம்? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னா குறை உள்ளவர்களாக அல்ல, நிறைவுள்ள தேவனாக அவர் நம்மை ஆசீர்வதித்து எல்லா ஆசீர்வாதத்திலும் மேலான ஆசீர்வாதத்தை தந்து கர்த்தர் நம்மை நடத்துகிறதற்கு அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். சில மனிதர்களை பார்த்து சொல்லுவான், இவன் எதை செஞ்சாலும் உருப்படியாவே பண்ண மாட்டான், இவன் எதை செஞ்சாலும் ஏதாவது ஒரு குறையாவே பண்ணிட்டு இருப்பான்னு சொல்லி அநேக மனிதர்கள் நம்ம பார்த்துருப்போம். அநேக இடத்துல நம்முடைய காதுகளினால கேட்டிருப்போம். ஆனால் நான் நம்புகிற தேவன் நம்மை நிறைவாய் அவர் நடத்துகிற ஒரு தேவனாக இருக்கிறார். ரூத் 2:12 வேதவசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது போவாஸ் யாருக்கு தெரியுமா சொல்லுகிறாரே? அந்நிய தேசத்திலிருந்து வந்த ரூத் என்கிற ஒரு சகோதரியை பார்த்து சொல்லுகிறாரு, கர்த்தருடைய செட்டைகளின் கீழே நீ வந்துட்டல்ல, ஆண்டவர் தான் உனக்கு அடைக்கலோன்னு வந்துட்டல்ல, உனக்கு நிறைவான பலனை என் தேவன் தருவார் என்று சொல்லுகிறார். நான் நம்புகிறேன், தேவனை அறியாத, தேவனை தேடாத, தேவனை ஏற்றுக்கொள்ளாத ஒரு அந்நிய ஸ்திரீ தேவனுடைய சமூகத்துக்கு வரும் பொழுது, அவருடைய அடைக்கலத்தின் கீழே வரும் பொழுது கர்த்தர் அவருக்கு நிறைவான பலனை தருவார் என்று சொன்னால், அவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட உங்களையும் என்னையும் அப்பா பிதாவை என்று சொல்லத்தக்கதாக புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறாரு. பயமுள்ள ஆவியை கர்த்தர் தரல, அன்பும் தெளிந்த புத்தியும் பலமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறாரு. ஆண்டவர் நம்ம எப்படி தெரியுமா கூப்பிடுகிறார்? அப்பா என்று அழைக்கிறோம். அவர் நம்மை மகனே மகளை என்று சொல்லி அழைக்கிறார். நான் நம்புகிறேன், இந்த ஐக்கியத்தில் இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் நிறைவான ஒரு பலனை கொடுத்து நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை தந்து அவர் நம்மை நடத்துகிற ஒரு தேவனா இருக்கிறார். யோவான் 15:11 சொல்லுகிறது, உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கத்தக்கதாக அவர் நம்மோடு கூட இருக்கிறவரா இருக்கிறார். உங்களுடைய சந்தோஷம் குறைவா இருக்கிறது, என் தேவன் விரும்புகிறவர் அல்ல. உங்களுடைய சமாதானம் குறைவா இருக்கிறது, என் கர்த்தர் விரும்புகிற தேவன் அல்ல. கர்த்தருடைய சட்டையின் கீழே அடைக்கலமாய் வந்த உங்களுக்கு என் இயேசுவால நிறைவான பலன், அவருடைய கரத்தினால நிறைவான பலனை தந்து அவர் உங்களை நடத்துகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். ஒருவேளை கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய சமாதானம் குறைவா இருக்கிறதா? ஒருவேளை உங்களுடைய சந்தோஷம் குறைவா இருக்கிறதா? கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுடைய சந்தோஷம் நிறைவா இருக்கத்தக்கதாக அவர் நம்மை நடத்துகிறவரா இருக்கிறார். இன்னொரு வசனம் சொல்லுகிறது, இதுவரைக்கும் நீங்க கேட்கல, இதுக்கப்புறம் நீங்க கேளுங்க, உங்க சந்தோஷம் நிறைவா இருக்கத்தக்கதாக நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் அல்லவா? நான் நம்புகிறேன், இந்த காலை வேளையில கர்த்தருடைய சட்டையின் கீழே அடைக்கலமாய் வந்த உங்களுக்கு என் தேவனால நிறைவான பலனை, என் தேவனால் நிறைவான பலனை, ஓ ரீபாரா சாதகரகடகடகடா, ஓ ரீபாரி ராதா சகதகரகடகடகடகடா, நிறைவான பலனை கர்த்தருடைய வாழ்க்கையில தருகிறார். ஒருவேளை இதுவரைக்கும் எவ்வளவு குறைகள் இருந்தாலும், எவ்வளவு குறைகள் இருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார், அவருடைய சட்டைகளின் கீழ் வந்தவங்களுக்கு நிறைவான பலனை கர்த்தர் கொடுத்து குறைவுகளை கர்த்தர் மாற்றி அவர் உங்களை நடத்துகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். நான் நம்புகிறேன், தேவன் எதை செய்தாலும்
குறைவாய் ஒரு நாளும் அவர் செய்கிற தேவன் அல்ல. எனக்கு என்ன தெரியுமா நம்பிக்கை? இயேசு இருக்கிற இடத்துல குறை இருக்கவே இருக்காது. இயேசு இருக்கிற குடும்பத்துல ஒரு நிறைவை கர்த்தர் கட்டளையிடுகிறவரா இருக்கிறார். இயேசு இருக்கிற தனிப்பட்ட வாழ்க்கையில அவர் நிறைவாய் உங்களை நடத்துகிறவரா இருக்கிறார். காரணம் என்ன தெரியுங்களா? நம்ம வேதத்தில் அழகா வாசிக்கிறோம். இயேசுவை கல்யாண வீட்டிற்கு அழைக்கிறார்கள். இயேசு கடந்து செல்லுகிறார். திராட்சை ரசம் குறை உள்ளதாய் காணப்பட்டது. வேற யாராலையும் எதுவுமே பண்ண முடியல. இயேசுடைய தாய் இயேசுவிடத்துல வந்து சொல்லுகிறாங்க, திராட்சை ரசம் குறைவுபட்டு போனது. இயேசு அவரை பார்த்து சொல்லுகிறாரு, ஸ்திரியே, என் வேலை இன்னும் வரவில்லை. அதற்கு பின்பாக நடந்தது என்ன தெரியுங்களா? குறைவு உள்ள திராட்சை ரசம் அது நிறைவாக கர்த்தர் மாற்றினார். அதற்கு பின்பாக அதை சாப்பிட்டவர்கள் முந்தின ரசத்தை காட்டிலும் பிந்தின ரசம் அது ருசியுள்ளதாக இருந்தது என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோமே. நான் நம்புகிறேன். இயேசு சொல்லுகிறாரு ஸ்திரீயின் இடத்துல, ஸ்திரியே, என் வேலை இன்னும் வரவில்லைன்னு சொல்லி அந்த நாட்களில் சொன்னார்ல. கர்த்தர் சொல்லுகிறாரு, உங்க வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை மாற்றுகிறதற்கு இயேசுவோட வேலை வந்து விட்டது. இயேசுடைய நேரம் வந்து விட்டது. அன்பு சகோதர சகோதரிகளே, அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, என் வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் மாறிராதா, என் வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் மாறிராதான்னு சொல்லி இதுவரைக்கும் நீங்க யோசிச்சு கொண்டிருந்தீங்கல்ல, கர்த்தர் சொல்லுகிறார், அவர் அற்புதத்தை செய்கிற வேலை வந்து விட்டது. அவர் உங்களுக்காக அற்புதத்தை செய்கிற வேலை வந்து விட்டது. உங்க வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் மாறத்தக்கதாக ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நிறைவை கட்டளை இடுகிறதற்காக அவருடைய வேலை வந்து விட்டது. வேதவசனம் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் 13:10, நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போகும் என்று சொல்லி கர்த்தர் இந்த மதிய வேளையில அவன் நம்முடைய சமூகத்துல வந்திருக்கிறார் அல்லவா? ஆண்டவனுடைய குடும்பத்துல வந்திருக்கிறார் அல்லவா? குறைவுகளை மாற்றத்தக்கதாக நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை என் தேவன் தருகிறதற்காக அவருடைய வேலை வந்து விட்டது. கர்த்தருடைய பிள்ளைகளை அங்க நம்ம பார்க்கிறோம், முந்தின ரசத்தை காட்டிலும் பிந்தின ரசம் அது ருசியுள்ளதா இருந்தது. நான் நம்புகிறேன், என்ன தெரியுங்களா? இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில் இருந்த குறைவுகளை மறக்கத்தக்கதாக அதை காட்டிலும் விசேஷமான ஆசீர்வாதத்தை கொடுத்து, அதை காட்டிலும் மேலான ஒரு நன்மையை கொடுத்து உங்களுடைய குறைகளை மறக்கத்தக்கதாக என் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். ஈசாக்கை குறித்து வேதவசனம் சொல்லுகிறது, அவன் தன்னுடைய தாய்க்காக அவன் துக்கம் கொண்டாடி கொண்டிருந்தான். ஈசாக்குடைய மனைவி வந்ததற்கு பின்பாக தன் தாய்க்காக கொண்டாடியிருந்த துக்கம் மறைந்து அவன் ஆறுதல் அடைந்தான் என்று சொல்லி அதற்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா? ஈசாக்கு குறை உள்ளவனாக இருக்கும் பொழுது அதற்கு மேலான ஒரு சமாதானத்தை கொடுத்து, அதற்கு மேலான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து ஈசாக்குடைய துக்கத்தை கர்த்தர் மாற்றினார் அல்லவா? ஈசாக்குடைய குறைகளை கர்த்தர் மாற்றினார் அல்லவா? நான் நம்புகிறேன், உங்க வாழ்க்கையில் இருக்கிற குறைகளை நீங்கள் மறக்கத்தக்கதாக, உங்க வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை நீங்கள் மறந்து போகத்தக்கதாக என் இயேசு அதை காட்டிலும் மேலான ஆசீர்வாதத்தை, என் இயேசு அதை காட்டிலும் மேலான உயர்வை தந்து என் தேவன் உங்களை நடத்துகிறதற்கு அவர் போதுமான ஒரு தேவனாக இருக்கிறார். நான் ஆண்டவரை நம்புறேன். ஆண்டவர் சிறந்ததை நமக்கு தருகிறவராக இருக்கிறார். குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டு இருக்கிறது. அது முடிவிலே விளங்கும். அது தாமதித்தாலும் அதற்காக காத்திரு. அது ஒரு நாளும் பொய் சொல்லாது என்று வேதவசனம் சொல்லுகிறது அல்லவா? வேதவசனம் சொல்லுகிறது, நட ஒரு காலம் உண்டு, பிடுங்க ஒரு காலம் உண்டு, நடக்க ஒரு காலம் உண்டு, உட்கார ஒரு காலம் உண்டு. இந்த காலம் என்ன தெரியுங்களா? உங்கள் குறைவுகளை மாற்றி
அந்த குறைவுகளை நிறைவாக மாற்றுகிற காலம், உங்களுடைய எல்லாமே மாற்றி என் தேவன் ஆசீர்வதிக்கிற ஒரு காலமாக இருக்கிறது. சாரிபாத் விதவை வீட்டிற்கு கர்த்தருடைய தாசனை அவர் அனுப்பினார். அவர்களுக்கு இருந்த குறையை கர்த்தர் மாற்றினார் அல்லவா? ஒருவேளை அன்பு சகோதர சகோதரிகளே, என் வாழ்க்கையில குறை இருக்கிறது, இதற்கு பின்னாக என்னால் எழுந்து நிற்க முடியாது, இதற்கு பின்னாக என்னால் நடக்க முடியாதுன்னு சொல்லி நீங்க யோசிக்கிறீங்கல்ல, கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருகிறது. கர்த்தருடைய வார்த்தை உங்களை பலப்படுத்துகிறது. கர்த்தருடைய வார்த்தை உங்களை தேற்றுகிறது. உங்கள் குறைவுகளை கர்த்தருடைய வார்த்தை அது மாற்றுகிறதா இருக்கிறது. அதற்கு பின்பாக நடந்தது என்ன தெரியுங்களா? அவர்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு அவர்கள் திருப்தியை அடைந்து பஞ்ச காலத்திலும் கர்த்தர்களை போஷித்தார் அல்லவா? நான் நம்புகிறேன், உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளையும் மாற்றி சம்பூரணமான ஒரு ஆசீர்வாதத்தை களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கத்தக்கதாக ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தருடைய கரங்களில் அவர் கொடுக்கிறவராயிருக்கிறார். வேதவசனம் அழகாய் சொல்லுகிறது, அவருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உங்களுக்கு அவராலே நிறைவான பலன் கிடைக்கும் என்று சொல்லி கர்த்தர் அதிகமாக ஆசீர்வாடுகிறார். கர்த்தர் உங்களிடத்துல பேசுகிறார். உங்களுடைய குறைவுகளை கர்த்தர் மாற்ற போகிறார். எல்லா குறைவுகளையும், சமாதான குறைவு, சந்தோஷ குறைவு, பொருளாத குறைவு, எல்லா குறைவுகளையும் மாற்றி என் தேவன் உங்களை நிறைவாய் நடத்துகிறவராய் இருக்கிறார். ஆண்டவர் மீண்டும் மீண்டும் அந்த வசனத்தை உறுதிப்படுத்துகிறாரே, அவருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உங்களுக்கு என் இயேசுவால நிறைவான பலன், என் இயேசுவால நிறைவான ஒரு ஆசீர்வாதம், என் இயேசுவால நிறைவான ஒரு உயர்வை கர்த்தர் உங்களிடத்தில் தந்தவர் உங்களை நடத்துகிற ஒரு தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. நான் யோசிச்சேன், ஆண்டவரே, எதற்காக நீங்க 40 நாள் நீங்க சீசருக்கு தரிசனமானீங்க? வேதத்துல வாசிக்கும் போதுதான் தெரிகிறது 40 என்பது ஒரு நிறைவை குறிக்கிறது. இன்னைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் பொருளாதார குறைவினால, குறிப்பா ஆவிக்குரிய சமாதான குறைவினால சந்தோஷத்தை இழந்து அநேக பிள்ளைகள் ஒரு ஒடுக்கப்பட்டவர்களாக, உடைக்கப்பட்டவர்களாக எத்தனையோ பேர் காணப்படுகிறார்கள். நான் நம்புகிறேன், எல்லா நிலைகளையும் என் கர்த்தர் மாற்றி போட்டு ஒரு நிறைவான பலனை கர்த்தர் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எரேமியா 18:4 வாசிக்கலாம். குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி வேதவசனம் அழகாய் சொல்லுகிறது, அந்த குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வணிந்தான் என்று சொல்லி. இந்த பகுதி எல்லாருக்குமே தெரிந்த ஒரு பகுதியாய் இருக்கிறது. எரேமியாட்ட கர்த்தர் சொல்லுகிறாரு, நீ ஒரு குயவன் வீட்டிற்கு போ, அவன் செய்கிறதை பார் என்று சொல்லுகிறார். எரேமியா போய் அந்த குயவனை பார்க்கும் பொழுது, அந்த குயவன் ஒரு மண்பாண்டத்தை அவர் செய்து கொண்டு இருக்கிறார். அந்த மண்பாண்டத்தை செய்து கொண்டு இருக்கும் பொழுதே அந்த மண்பாண்டம் குயவனுடைய கையில கெட்டு போயிடுச்சு. அப்படின்னா குயவன் வணைந்தபடி அந்த பாத்திரம் வரல, உடைஞ்சு போகுது, மண்பாண்டம் நெளிஞ்சு போகுது. அந்த குயவன் என்ன தெரியுமா பண்ணுகிறாரு? அந்த உடைந்த மண்பாண்டத்தை அவர் தூக்கி எறியவில்லை. நம்ம புரிஞ்சுக்கணும், உடைக்கப்பட்ட அந்த மண்பாண்டம் குறைவுள்ள ஒரு பாண்டமாக இருக்கிறது. நம்ம வீட்டில் ஒரு பாத்திரத்தை நம்ம வைத்திருக்கிறோம் அப்படின்னா, குறைவுள்ள ஒரு ஓட்டையுள்ள பாத்திரத்தை நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம். தண்ணி குடிக்கிறதா இருந்தாலும் சரி, மற்ற சமைக்கிற பாத்திரமா இருந்தாலும் சரி, ஓட்டை உள்ளதை, குறைவுள்ளதை நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம். நம்ம குறைவாயிடுச்சுன்னு என்ன பண்ணிடுவோம்? இது வேஸ்ட், அவ்வளோதான், இதுக்கப்புறம் ஒரு பிரயோஜனம் ஆகாதுன்னு சொல்லி பாத்திரங்களை நம்ம தூக்கி எறிஞ்சிடும். ஆனால் இங்கே வேதவசனம் சொல்லுகிறது, கெட்டு போன உடைந்த மண்பாண்டத்தை அந்த குயவன் வேறொரு பாண்டமாக வணைந்தார் என்று சொன்னால், உடைந்த கெட்டு போன குறைவுள்ள அந்த மண்பாண்டத்தை அந்த குயவன் நிறைவுள்ள ஒரு பாத்திரமாக, வேறு ஒரு பாத்திரமாக அவர் வணைந்தவராக இருக்கிறார். இன்னும் பின்னாடி உள்ள வசனங்களை வாசிக்கும் போது வேதவசனம் அழகாய் சொல்லுகிறது, அந்த குயவனுடைய கையில் இருக்கிற களிமண் இஸ்ரவேல் ஜனங்கள்,
அந்த குயவன் களிமண்ணனுக்கு செய்தது போல நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு, என்னுடைய ஜனத்திற்கு நான் செய்ய மாட்டேனான்னு கர்த்தர் கேட்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருவேளை நீங்க அநேகருடைய கைகளினால உடைக்கப்பட்டிருக்கலாம், அநேகருடைய வார்த்தைகளினால நீங்க உடைக்கப்பட்டிருக்கலாம். நீங்க கர்த்தருக்குள்ள எழும்பி வரும் பொழுது கர்த்தருக்காக உபயோகப்படுகிற ஒரு பாத்திரமாக நீங்க எழும்பி பிரகாசிக்கும் பொழுது, ஆண்டவருக்காக நான் ஒரு பாத்திரமா இருக்கணும், ஆண்டவருக்காக நான் ஏதாவது ஒன்று செய்யணும்னு சொல்லி கர்த்தருடைய கரத்துல நீங்க உருவாக்கி கொண்டிருக்கும் பொழுது, ஏதோ ஒரு சூழ்நிலை உங்களை உடைத்து குறை உள்ளதாய் ஆக்கிவிட்டது, ஏதோ ஒருடைய வார்த்தை உங்களை குறை உள்ளதாய் ஆக்கிவிட்டது, ஏதோ சில மனிதர்கள் உங்களை குறை உள்ளவள ஆக்கிவிட்டார்கள். அநேகர் உங்களை தூக்கி எரிஞ்சிருக்கலாம், அநேகர் உங்களுடைய வார்த்தையினால காயப்படுத்தி இருக்கலாம். நீ ஒண்ணுக்குமே உபயோகப்பட மாட்ட, நீ கெட்டு போயிட்ட, நீ கர்த்தருக்கு முன்பாக நீ பாவம் செய்கிறவனா இருக்க, நீ அநேகருக்கு முன்பாக நீ தவறு செய்கிறவனா இருக்க, உன்னால எதுவுமே உபயோகமாகாது என்று சொல்லி அநேகர் உங்களை குறித்து சொல்லுகிறார். ஆனா கர்த்தர் என்ன தெரியுமா சொல்லுகிறாரு? இன்றும் நீங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறீர்கள், இன்றும் நீங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற பாத்திரமா இருக்கிறீர்கள். கெட்டு போன பாத்திரத்தை அந்த குயவன் எப்படி மறுபடியும் மீண்டும் அணைத்து அவருடைய பார்வைக்கு சரியான பாத்திரமாய் மாற்றினாரோ, நான் நம்புறேன். கெட்டு போனேன்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்கல்ல, உங்களை கர்த்தர் நல்ல ஒரு பாண்டமாக அவர் மாற்றுகிறவரா இருக்கிறார். அநேகருடைய பார்வையில நீங்கள் தாழ்த்தப்பட்ட பாத்திரமா இருந்தீர்களா? அநேகருடைய கண்களுக்கு முன்பாக நீங்க ஒரு குப்பை தூசியமா இருந்தீங்கல்ல, நான் நம்புறேன் கர்த்தருடைய கரத்துல இன்னும் நீங்க இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை வணைந்து கொண்டு இருக்கிற ஒரு பாத்திரமா இருக்கிறார். குறை உள்ளவளா இருக்கிற உங்களை என் இயேசு நிறைவான பாத்திரமாக வளைத்து, ஓ அநேகருடைய கண்களுக்கு முன்பாக, ஓ வெளியேற பெற்ற பாத்திரமாக என் இயேசு உங்களை நிறுத்துகிற ஒரு நல்ல ஒரு தேவனா இருக்கிறார். உங்களை சொன்னாங்கல்ல, ஒண்ணுக்குமே யூஸ் ஆக மாட்டேன், உங்களை பார்த்துதான் சொன்னாங்கல்ல, அந்த வார்த்தை உங்களை காயப்படுத்துச்சு இல்ல, அந்த வார்த்தை உங்களை உடைச்சிச்சு இல்ல, கர்த்தர் சொல்லுகிறார், அவர் உங்களை அவருடைய உள்ள கைகளில் வரைந்து வைத்திருக்கிறார். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவர்கள் மறந்தாலும் நான் உங்களை மறப்பதில்லை என்று சொல்லி என் தேவன் அவர் சொல்லுகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். என் இயேசு உங்களை காயம் கட்டுகிறவரா இருக்கிறார். என் இயேசு உங்களை உருவாக்குகிறவரா இருக்கிறார். என் இயேசு உங்களை பலப்படுத்துகிறவர் தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த கர்த்தருடைய பிள்ளைகளை இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு அவர் 40 நாள் அளவு தம்முடைய சீஷர்களுக்கு அவர் தரிசனம் செய்தார். நான் நம்புகிறேன், நிறைவான ஒரு தரிசனத்தை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார், நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார், நிறைவான ஒரு உயர்வை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். நான் என்ன தெரியுமா நம்புகிறேன்? எத்தனை ஆமான்கள் வந்தாலும், எத்தனை சத்துருக்கள் வந்தாலும், கர்த்தர் உங்களுக்காக நியமித்திருக்கிற தரிசனத்தை, ஆண்டவர் உங்களுக்காக நியமித்திருக்கிற ஆசீர்வாதத்தை, என் தேவன் உங்களுக்காக நியமித்திருக்கிற அந்த உயர்வை யாராலையும் தடுக்க முடியாது. வேதவசனம் சொல்லுகிறது, தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர், உங்களுக்கு நியமித்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை உங்களுடைய கரங்களில் கொடுக்கிற நேரம் வந்துவிட்டது. என் தேவன் உங்களை நிறைவாய் ஆசீர்வதித்து அவர் உங்களை நடத்துகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். நம்ம என்ன செய்யணும்? ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நம்ம செய்யணும். வேதவசனம் அழகாய் சொல்லுகிறது, அவருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டு. நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், கர்த்தருடைய செட்டைகளுக்குள்ள நீங்க வாங்க. உலகத்தின் செட்டைகளுக்குள்ள நீங்க போகாதீங்க, உங்க கணவருடைய செட்டைகளுக்குள்ள நீங்க போகாதீங்க, உங்கள நீங்க நம்புகிற மனிதனுடைய செட்டையில நீங்க போகாதீங்க. நான் நம்புகிற என் தேவன் ஒரு நாளும் என்னை வெட்கப்படுத்த மாட்டார். அவருடைய செட்டைகளுக்குள்ள நீங்க வாங்க. நான் நம்புகிறேன், கர்த்தர் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறாரு, நிறைவான பலனை கர்த்தர் கண்டிப்பா உங்களுக்கு தருவாருங்க. உலகத்தை நம்பி போகாதீங்க, மலை போல நம்பின மனிதர்களை நம்பி தயவு செஞ்சு நீங்க போகாதீங்க. இயேசுவை மாத்திரம் நம்புங்க, அவருடைய செட்டைகளுக்குள்ள நீங்க கடந்து வாங்க. கர்த்தர் நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அப்படி நம்ம யாவரும் கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம எழுப்பி நிற்கலாம். நன்றி ஆண்டவரே, ஓ
செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, நீங்க உயிர் தெழுந்த பின்பு 40 நாள் அளவும் சீசர்களுக்கு தரிசனமானீங்கல்ல ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில ஒரு நிறைவை கத்த தருவீராக. நாங்கள் வேதத்துல வாசிக்கிறோம், எத்தனையோ முறை 40 என்கிற அந்த இலக்கு வந்து கொண்டே இருக்கிறது. நிறைவும் முழுமையும் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. நீங்க எங்களுடைய வாழ்க்கையில நிறைவை கத்த தருவீராக. எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா குறைவுகளையும் கத்தர் மாற்றி போடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய கரத்துல நாங்கள் ஒரு மண்பாண்டமாய் இருக்கிறோம். கர்த்தர் எங்களை வணைவீராக, கர்த்தர் எங்களை உருவாக்குவீராக, கர்த்தர் எங்களை எடுத்து பயன்படுத்துவீராக ஆண்டவரே. அநேகர் விரும்பத்தக்க பாத்திரமாக நீர் எங்களை மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல நாளுக்காய் நம்மளை மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய வார்த்தைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. நம்முடைய கர்த்தர் நிறைவாய் நீ நடத்துவீராக, நிறைவாக கர்த்தரங்களை மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால எல்லா குறைவுகளையும் கர்த்தர் மாற்றி போட்டு ஒரு நிறைவான பலனை கர்த்தர் கொடுத்து நீர் எங்களை நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தருடைய கரத்துல நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால நிறைவான பலனை அவர்கள் பெற்றுக்கொள்ளுவார்களாக. கர்த்தருடைய செட்டியின் கீழே வந்திருக்கும் பொழுது எல்லா குறைவுகளும் மாறி நிறைவை கர்த்தர் தந்து நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறவங்க ஜீவனோட நல்ல பிதாவே. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், உள்ளமே ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் சகல உபகாரங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தமுடைய ஐக்கியம் பாதுகாப்பு என்னோடும் கூட இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு போய் வாருங்கள்.